இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் கோவக்காய் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மசாலா மாதிரி பண்ணிட்டோமா, வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாணலில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு, பூண்டு வெங்காயம் அது ரெண்டையும் வதக்கிட்டு, கோவக்காயை கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துட்டு, கோவக்காயை ஒரே மாதிரி நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது எண்ணெயிலே வதக்கும் போது சீக்கிரமாகவும் வெந்துடும். கோவக்காய் சேர்த்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் போல் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு, லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு பத்தை தேங்காய், அது ரெண்டையும் நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு திரும்பவும் 5 நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டு இறக்கிட்டோமா, அருமையான கோவக்காய் பொரியல் ரெடி. இது வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்